பேசினார். கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய சாட்சியம். நான் போன டைம் சொல்லியிருந்தேன் பாப்பாவுக்கு லோனுக்காக ரொம்ப. ஆனா இந்த வாட்டி போன வாரத்துல எல்லாமே நடக்க ஆண்டவர் கிருபை செய்தாரு. அதுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப கொடான நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு விஷயமும் கடவுள் என் கூட இருந்து நடத்துக்கா நன்றி. அது கூட எனக்கு கூட ஊழியர்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு எங்க கூட அலைஞ்சு எல்லாத்துக்குமே உதவி செய்யறா. நான் அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த லேப்டாப்புக்காக நாங்க போன 2 தடவை வந்து எல்லாத்தையுமே கேட்டிருக்கோம். அது வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியா சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்களேன், எல்லாம் இத்தனை வருஷமா இல்ல, ஆனா இந்த வருஷம் கடைசி இயர் படிக்கிற பசங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் ஆண்டவர் கொடான நன்றி செலுத்துக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு, அதுக்காக நன்றி. கரங்களை தட்டி அனுமதிப்படுத்தும். நானும் இந்த பேங்க் லோன்லாம் நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய நேரங்கள் எடுப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபை தான். நான் சந்தித்து நிறைய அப்பா பேங்க்ல தான் ஒர்க் பண்ணாரு, அதனால தெரியும். உண்மையாகவே அலைச்சல் வந்து 3-4 தடவை. ஆனா அது கொடுமை தான், பல மணி நேரம் உட்காந்தே இருக்கணும். ஆனா நம்ம தெரிஞ்ச பிறகு கேஷியர் அந்த கஸ்டமர் வந்து நிற்பாங்க, முறுமுறுப்பாங்க. போனா கைகால் வலிகள் தொடர்ந்து போய் 4 முறை 5 முறை போயிருப்போம். இப்போ டிடியே ரெடி ஆயிடுச்சு. காலேஜில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 40% மேலே கொடுக்க மாட்டாங்க. பட் இது வந்து ஃபுல்லாகவே 100% லோன் சாங்ஷன் ஆச்சு. இது கர்த்தருடைய கிருபை இல்லாமல் வேறொன்றும் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொண்ட திருமணத்துக்கு கூட இருந்து யாரு திருமணம் உங்களுக்கு? என் மகள் திருமணம். என் மகள் திருமணத்துக்கு கூட இருந்து ஏசப்பா எங்களை காப்பாற்றினார். எல்லாரையும் கௌரவமா நட்டி அப்புறம் இப்போ அந்த நேரத்துல திருமண நேரத்துல ஒரு மழை வந்து எங்களை பயமுறுத்து, ஏசப்பா எப்படி அப்படின்னு. அவர் எனக்கு வந்து பயம் அதாவது நடக்கும். ஆனா எந்த ஒரு சின்ன ஒரு தப்பு கூட இல்லாம திருமணத்தை அழகா அவ்வளவு திருப்தியா எங்களுக்கு நாங்களே பரலோகத்துல நம்பி இருந்தது, தேவதூதர்கள் இறங்கி மண்டபத்தில் நம்பி இருந்தது. நான் பார்த்து எனக்கு சந்தோஷம் சொல்லணும். எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் சொல்றதுக்கு வாயில்லை, வார்த்தைகள் இல்லை. எனக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குது. மோசையோட கூட இருந்த மாதிரி உன்னோட கூட இருப்பேன் என்றாரு. அன்னைக்கு சொன்ன வார்த்தை அன்னைக்குதான் நான் கண்டுபிடிச்சேன். ஏசப்பா நம்மளுக்கு சொன்னது அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், மோசையை கூட உன் கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன் என்றாரே, அதே போல இருந்ததுக்கு அது சாட்சியாக நான் அது என் கூட இருந்தது ஏசப்பா தான் அப்படின்னு அந்த மண்டபத்துல இறங்கி இருந்தது தூதர்கள் தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அமைதிப்படுத்தும். குறைவில்லாமல். சரி, இதான் லாஸ்ட், 3வது. வாங்க. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், என் வலது பார்த்திருப்பதால் ஆட்சி சொல்லணும்னு என்ன சொல்லணும், எதை சொல்றோம்னு எனக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்மளை இந்த சபையில நிறுத்திக்கிறது மட்டுமா அவருடைய ஆசீர்வாதம். நம்ம பாடினது மாதிரி பெருமைக்கத்தக்க மாதிரி எப்படியெல்லாம் வந்து நடத்திருக்காரு. நான் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிற மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னன்னா அடிக்கடி நம்ம சபையில் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப பக்தி, இந்துல பக்தியா இருந்தது. என்னுடைய குடும்பம் தான் கொஞ்சம் வித்தியாசமானது. எங்க அப்பா கடவுளே இல்லைன்னு சொல்றவர். எங்க வீட்டுக்கு அப்ப வந்தீங்கன்னா கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்த முன் பெரியாரோட வசனம் இருக்கும். அப்பா சின்ன பிள்ளை ஒரு 3-4 வயசுல இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு மனப்பாடம், அங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அப்போ வந்து பெரியார் வந்து பேசினார். எங்க அப்பா முன்னாடி ஒரு பட்டையை போட்டு குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கிட்ட இருந்திருக்காரு. அப்ப பெரியார் பேசிக்கிட்டு இருக்கும்போது வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரான் ஸ்டேஜுக்கு. என்ன அப்படின்னு, யார் போட்டு விட்டாங்க? அப்பா போட்டு. எதுக்கு போட்டாங்க? சாமி அப்படின்னு. இல்லை, கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி 10 பைசா கொடுத்து சாக்லேட் வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அது எங்க அப்பா மனசுல ரொம்ப ஆழமா பதிச்சு. அன்னையில இருந்து
சாமியை கூட மாட்டார், எங்களையும் அந்த கோயிலுக்கு போட மாட்டார். நாங்கள் இப்படி தான் வளர்ந்தோம். இப்போ அதுக்கப்புறம் ஏன்னா அப்படி அப்படி சொல்லணும்னா 2-3 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனாலும் கர்த்தர் வந்து பக்தி உள்ள தேவன் நமக்கு தெரிந்து கொண்டார் என்ற வசனத்தின்படியாக என்னை வந்து ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்தார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்றதை விட ஆண்டவர் என்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எனக்கு ஒரு மரண பயம் வந்துருச்சு. நாளைக்கு செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு பயந்துகிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க ஆட்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க பேர் கீதா. இப்போ வந்து இந்த கொரோனாவில் மறிச்சு போனாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வரான்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போனேன். எதுக்கு என்னன்னு கேட்கல. இருடான்னு சொன்னாங்க. நான் இருந்தேன். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை நீ போ, அவனை கூப்பிடுறேன் அப்படின்னாங்க. வீட்டுக்கு வந்தேன். ஒய்ஃப் அப்போ ஸ்கூலுக்குலாம் போயிட்டாங்க. நான் வீட்டில் இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஃபோன் வந்துச்சு கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு. ஏன்னா இது வந்து என் மனைவிக்கு கூட தெரியாது, நான் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. அப்போ வந்து வந்தேன்னு சொன்னா அப்போ வந்து ஒருத்தர் வந்தார். இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் போட்டு வந்துட்டு எனக்காக ஜெபம் பண்ணார். ஒரு மரண பயத்தில் இருக்கு. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஒரு பைபிள் கொடுத்தாரு. இதில் வந்து சங்கீதம் புஸ்தகம் இருக்கு, முதல் 50 படி, முடிஞ்சா பக்கத்தில் இருக்க ஏஜி சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்டர் தெரியும், அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பாஸ்டர் கூட அங்கே கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏஜி சர்ச்சுன்னு பேர். அங்கே போனேன். அங்கே போய்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் எப்படி நடத்தினாருன்னு சொன்னோம்னா ரொம்ப அதிசயமா இருக்கும். எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அப்போ மேரேஜ் அனுப்பிச்சு எது சாப்பிட்டா தண்ணி குடிச்சா கூட சூ பிடிச்ச மாதிரி ஒரு வடிக்க ஆரம்பிச்சு. அப்போ வந்து நான் சர்ச்சுக்கு போய் தனியாக உட்காந்து அப்படி அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பாஸ்டர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன்னா சாயந்தர நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, 4 பேர் வந்து எப்போதும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அப்போ வந்து வா ஸ்டேஜுக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 மணி இருக்கும் கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணாரு. நான் உண்மையாக சொல்கிறேன், ஜெபம் பண்ணி முடிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆச்சு. அந்த வழி இல்லை எனக்கு. அதனால எனக்கு ரொம்ப ஆண்டவர் மேல உண்மையாவே என்ன அப்படி பிரமிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை ரொம்ப போய் பற்ற ஆரம்பிச்சேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பாஸ்டரே சொன்னாரு, அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொன்னார். எனக்கு எங்கள் அப்பா வந்து அதாவது காலையில் அந்த 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு போனேன், எங்கே போனேன் எதுக்கு போனேன் கேட்பாருன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். இருந்தாலும் ஒரு பக்கத்தில் அப்போ செல் இருந்துச்சு, அலாரம் வச்சு என்ன கனெக்ட் பண்ணுறேன்னா 5 மணிக்கு ஜெபம், 4:45 எந்திரிச்சோம்னா ஜஸ்ட் பல்ல மட்டும் விளக்கிட்டு நடந்து போனால் கூட போயிடலாம், நடந்து போகிற தூரம் தான். அதனால நான் அங்கே போகணும்னு நினச்சேன். அப்போ மனசு போய் நினச்சிக்கிட்டே இருக்கேன், 4:45 எந்திரிக்கணும், ஆண்டவர் எழுப்புனா போயிடலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் படுத்திருக்கேன். 4:40 நான் டக்குன்னு எந்திரிச்சு செல்ல பார்க்குறேன். 4:44 அந்த நொடி 4:45 மாறிடுச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டேன். நான் உண்மையாவே ஆண்டவரோட செய்யலாம் டக்குன்னு எந்திரிச்சு நான்ட்டு போனேன். அதுக்கப்புறம் எவ்வளவோ நடத்தினார். நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. அதனால இப்போ வந்து நான் எதுக்கு வந்தேன்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து சென்னை வந்து 2.5 வருஷம் தான் ஆகுது. என்னோட பெரிய பொண்ணுடைய பிஜி எம்பிபிஎஸ் முடிச்சு பிஜி படிப்புக்காக வரணும், சின்ன பொண்ணுடைய நீட்டு படிப்புக்காக வந்தோம். இப்போ வந்து என்னோட பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் விஷயமாயிருக்கு. நான் ஏன் சொல்லலைன்னா, திடீர்னு முடிவானது ஒன்று, எல்லாத்தையும் இப்படி அழைச்சி கூட்டிட்டு போறதுன்றதுனால நான் சொல்ல முடியல. இருந்தாலும் உங்களுக்கு தேவைகள் எவ்வளவோ இருந்துச்சு. ஏன்னா நிச்சயமா ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையோ கையில் ஒரு பைசா கூட இல்லை. வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திருச்சியில் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுடுகாடு பக்கத்தில் இருந்துச்சு. வாங்கும் போது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் இருந்து பார்க்குறவங்க எல்லாம் இல்லை இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு நாள் நம்ம மார்னிங் சர்வீஸ் வந்துட்டு ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிட்டு போனேன். கூட அன்னைக்கு சொன்னேன். அப்போ போகும்போது உங்ககிட்ட தான் சொன்னார், ஐயா சொன்ன மாதிரி நான் மோசையோட இருந்தது போல உன்னையோட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவது உன்னை கைவிட்டு விழுது என்ற வார்த்தை மட்டும் எனக்கு வீட்டுக்கு உள்ள எப்போதுமே சர்வீஸ் உள்ள போனோன்னா மனசுக்குள்ள ஜெயம் பண்ணு, நன்றிப்பா சர்வீஸ் அட்டன் பண்ண வச்சிங்க, ஆசீர்வாதம் மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன் நான். ஆனால் அப்போ வந்து மனசுக்குள்ள நினைச்சேன், இந்த இடம் விற்கணும், எனக்கு நீங்க உங்களோட சித்தத்துப்படி இந்த எல்லா காரியங்களாம் நடக்குதுன்னா எனக்கு இன்னைக்குள்ள
ஏதாச்சும் ஒரு 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 செய்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் இருந்தேன். ஒரு 2-3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு நடத்தினவர் மிஸ்டர் வான்சிங்க தெரியும். அவர்கிட்ட ஃபோன் வருது, தம்பி அந்த இடத்த கேட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா நடந்துச்சு. வர ஏப்ரல் 12ஆம் தேதி பொண்ணுக்கு மேரேஜ். நான் இப்பயும் சொல்கிறேன், யார் வேணாலும் வரலாம். நீ முன்னாடியே ஒரு சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி அந்த ஓப்பன் ஆகுது ட்ரெயின் டிக்கெட். நான் ட்ரெயின் டிக்கெட் போட்டுட்டு உங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன். பாஸ்டர் நிச்சயதார்த்த பாஸ்டர் வந்திருந்தாங்க, ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தாங்க. ஆசீர்வாதம் நடத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி. எவ்வளவுக்கு போச்சு இடம்? எவ்வளவுக்கு போச்சு இடம்? 85,000க்கு வாங்கினேன், 20 லட்சத்துக்கு மேல. சரி, கரங்களை தட்டி. அதை சொல்லாம ரைட். சரி, ஆண்டவர் நல்லவர். வெறும் 85,000. அது மணிமங்கலமா, அது ஒரு ஊரு பக்கத்துலதான் ஊர்ல. ஆண்டவர் நல்லவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லா சாட்சி. சிலர் யோசிக்கிறீங்க நம்ம இடமும் போகும். ஆமா, கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை தேவன் செய்வார். பக்கத்து பட்சம்லாம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஆண்டவரே வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோட பேசும் தடைகளை எடுத்து போடும் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லணும். சகோதரர் பக்கம் சவுண்டே வருது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் வாக்குத்தத்தம் ஆமே நம்ம வாசிச்சு நம்ம கரங்களை தட்டி வார்த்தையை நாம் கனப்படுத்துவோம். ஆமே, பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை மாதமாக நம்ம அப்படி எடுப்போம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. ஆமே. கடந்த மாதம் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஆமே, நம்முடைய சபையில நிறைய பேர் எல்லைகளை ஆமே விஸ்தாரமாக்கினார். தொழில் செய்கிற பிள்ளைகள், அது பல லோனா இருக்கலாம் அல்லது வேறு விதமா இருக்கலாம், காத்திருப்பு இருக்கலாம். ஆனா அவைகளுக்கு மத்தியில எல்லைகள் விஸ்தாரமாக்கப்பட்டது உண்மை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுபோல எல்லை விஸ்தாரமாக்கப்படுகிற ஒரு ஜபத்துக்கு போனப்போ ஒரு திருமண மண்டபம் கட்டுற வேலை நம்ம சர்ச்சு சார்ந்த நம்ம சகோதரனுக்கு கிடைச்சது. அது கட்டும்போது நான் போய் ஜெபம் பண்ண போனேன். 3 முறை ஐயாவும் கூட வந்தாங்க. 4வது முறை போய் நான் மட்டும்தான் போனேன். இதை பார்த்து கொண்டே இருந்த பாபு நாயுடு, அவர் பேர் தனசேகரன், பையன் நரேந்திரன், அவர் என்கிட்ட பேசினார் ரொம்ப நேரமா. நான் போனனையும் சார் வந்துட்டாரு, அவரை வச்சு ஆரம்பிங்க, முதல் சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு பயணம் கனப்படுத்தினார். நான் சும்மா ஏதோ சொல்றாருன்னு பார்த்தா அப்புறம் சாட்சியெல்லாம் சொல்லுவோம். இந்த வாரத்துல வந்து நீங்க திரும்ப அங்க ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அப்ப வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல, புறஜாதிகளின் இருதயத்தையும் கர்த்தர் விஸ்தாரப்படுத்துவார். ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்க, சத்தமா ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆமா, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவருடைய கரம் குறுகி போகாத கரம். அல்லேலூயா. செவி மந்தமாகாத செவி. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. மனுஷனுடைய செவிகள் மந்தமாயிடும். ஆமே, ஆமே. எதை நம்ம பேசுறோம், எதை கேட்கிறோம்னு ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுட்டாங்கன்னா அவங்க அந்த கேட்கறவங்களுடைய செவி மந்தமானது போல நடிப்பாங்க. ஆமே, இதுக்குதான் இவங்க வராங்க, இதுதான் இவங்க பேச போறாங்க அப்படின்னு சொல்லி காது கேட்காத போல ஆமே இருப்பாங்க. அல்லேலூயா. அதே போல கரம் வாங்க வாங்க பின்னாடி இருக்கிற கொஞ்சம் இடம் கொடுங்க. வாங்க வாங்க, புதுசா வராங்க. நடுப்புற இடம் இருக்கு பாரு, பெரிய சேர். சரி, வினோத் பிரதர் நல்லவர், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். குறுகி போகாத கரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இந்த மாதம் முழுவதும் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆமேன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். குறுகி போகாத கரம். எதை குறுக்கிக்க மாட்டாரு, லாவிஷா கொடுக்கிற கரம். ஒரு அணிலிய சொல்லுங்க. ஆனா ரட்சிப்புக்கு முதல்ல சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடி. இல்லை, நீங்கள் நானும் நம்ம எத்தனையோ பாவத்திலே சாபத்திலே வாழ்ந்திருந்தோம், விக்கிரக ஆராதனையில வாழ்ந்திருந்தோம், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற குடும்பத்திலே பிறந்திருந்தோம், கடவுளை மறுதளித்தோம். ஆனாலும் அவர் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆமே, எவரை மேன்மைப்படுத்துவோம், எவரை உயர்த்துவோம், அவரால் கூடும். அல்லேலூயா. அவன் அந்த கரம், அந்த கை இந்த மாதம் முழுவதும் உங்களை நிச்சயமாய் நடத்தும். அல்லேலூயா. அதே போல அவருடைய செவி மந்தமாகாத செவி. நீங்க எவ்வளவா நம்பிக்கையோடு விசுவாசோடு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவா அந்த ஜெபங்களுக்கு தேவன் பதிலை கொடுப்பார். அல்லேலூயா. மனுஷிடத்துல நீங்கள் முறையிடும் போது அது அவர்களுக்கு பழக்கமாய் வழக்கமாய் போகிறதுனாலே உங்களை குறித்து ஒரு நல்ல யோசனை அவர்களுக்கு வராது. நம்மை பரியாசம் பண்ணுவார்கள். அதே போல கரம். ஆமே, நீங்க வேற எந்த கரத்தை நம்பாமல் கர்த்தருடைய கரத்தை நம்பும் போது
நிச்சயமாய் அது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மேலானவைகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு அலிலியா சொல்லுங்களேன். அதான் நம்ம வாசிக்கிறோம், ஒரு வேலைக்காரன் வேலை செய்து அந்த வாரம் முழுவதும் பிரயாசப்பட்டு அந்த வாரத்தின் கடைசியில கூலிக்காக அல்லது மாதம் முழு வேலை செய்து சம்பளம் கிரெடிட் ஆகுமா என்று பார்க்கிற அந்த கண்கள், அல்லேலூயா, முதலாளியுடைய கை ஆமே அசையுமா என்று பார்ப்பது போல, அதே போல வேலைக்காரியினுடைய கண்களும் எஜமாட்டியினுடைய கரங்கள் அசையாதா என்று பார்ப்பது போல, இத்தனை மாதங்கள் வருஷங்கள் நீங்க ஒருவேளை தத்தளிப்போடு இருந்திருக்கலாம், வேதனையோடு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நீங்கள் விசுவாசியுங்கள், குறுகாத கரம் உங்களை விசாலத்தில் நடத்தும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. குறிப்பா திருமண பந்தத்துல இணைந்திருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் விசாலத்தில் நடத்துவார். ஒரு அலிலியா சொல்லுங்களேன். ஒன்னே ஒண்ணுதான், அவர் மீது முதல் நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமே. வாழ்க்கையில மற்றவர்கள் ஆமே செய்வார்கள், மற்றவர்கள் கடைசி வர இருப்பார்கள் என்கிற எந்த நம்பிக்கை அல்லாமல் கர்த்தரை நீங்கள் நம்பும் போது, அல்லேலூயா, கர்த்தரும் கர்த்தருடைய சபையும் கர்த்தர் கிருபையை கொடுத்த ஆமே நண்பர்கள், விசுவாசிகள் யாரை கொண்டு கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில ஆயிரங்களுக்கு வாங்கினது, ஆனா அந்த சவர் போன் பண்றது ஏற்ற பல லட்சங்களுக்கு விலை போக தேவன் கிருபை செய்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 பெண் பிள்ளைகள், இன்னொரு பிள்ளைக்கு தேவையானது அதையும் சொல்லிட்டாரு. இப்ப சொல்ல நேரம் இல்லை, இன்னும் சில இடங்கள் இருக்கு. ஒரு அலிலியா சொல்லுங்க. அதோ ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அலிலியா சொல்லும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞாபகம் இருக்கும். திருமணம் ஆகலையா, நல்ல திருமணத்தை நடத்தி கொடுப்பார். ஆமே. திருமணம் ஆயிடுச்சா, அந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வாதம். பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகள் பொறுப்பு கர்த்தர் கையில் இருக்கிறது. எல்லாம் பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், அல்ல எல்லாம் ஆண் பிள்ளைகளா கர்த்தர் நடத்துவார். ஒரு அலிலியா சொல்லுங்க. எனக்கு எல்லாமே ஆண் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வது எந்த பெருமையும் இல்லை. எனக்கு எல்லாமே பெண் பிள்ளைகள் என்று சொல்லி வருத்தப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. மாறாக எந்த பிள்ளையானாலோ நம்முடைய ஜீவன் அவர் கரத்தில் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் செத்து போன ஒரு மனிதன் அல்ல, கல்லோ மண்ணோ அல்ல, பேசாத மரம் அல்ல, கையின் கற்பனைகள் வேலைப்பாடுகள் அல்ல. நம்முடைய தேவன் பேசுகிறவர். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பேசுகிறவர், உங்களை உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய கரம் குறுகி போகாத கரமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம், எசேக்கியேலின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம். தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே இடைபடுகிறதை நான் வேகமாய் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்திலே ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அதுல 22 பாருங்க. அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. ஆமென். குறுகி போகாத கரம் அந்த எசேக்கியேல் மேல் அமருகிறது. அவர் சொல்ற, நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ குறுகாத கரம் உங்க மேல இறங்கும் போது, உங்க வீடுகளில் அது கிரியை செய்யும் போது, கவனிக்கிறீங்களா? ஊழியத்துல இறங்கும் போது, நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது, என் தேவனுடைய கரம் குறுகாத கரம். ஆமே. குறுக்கி கொள்ளாத கரம், அதிகமா தாராளமாய் கொடுக்கிற கரம் என்று நீங்கள் அறிந்து விசுவாசித்திருந்தால், ஆமே. இந்த சம்பவத்தை பாருங்கள். தேவ பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிற வேளையிலே தேவ பிள்ளைகள் எசேக்கியேல் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்பாமல் கேளாமல் இருக்கும் போதும் கர்த்தர் எசேக்கியேலை உற்சாகப்படுத்தி, திரும்ப போ, நான் உன்னோடு பேசுகிறத போய் ஜனங்க கிட்ட சொல்லு, என்ன பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே ஜனங்கள் எசேக்கியேல் பேச்ச கேட்கல, கர்த்தருக்கு கீழ்ப்படியில. ஆனாலும் கர்த்தர் சொல்லி பள்ளத்தாக்குக்கு போ, அங்கே உன்னோடு நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. குறுகாத கரம், நல்ல விரிவாக்கப்பட்ட கரம், உங்களை ஆசீர்வதிக்கிற கரம், நீங்க எங்க இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். முதல் குறிப்பு, கர்த்தருடைய கரம் இறங்கும் போது கர்த்தர் உங்களோடு இந்த மாதம் முழுவதும் பேசுகிற தேவனாய். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பேசுகிற தேவனை, வசனங்களை கொண்டு பேசுகிற தேவனாய் கர்த்தர் இடைபடுவார். ஆமேன். அப்ப யாரெல்லாம் கவனமா வசனத்தை நீ வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பண்ணுவார். அந்த சத்தம் நீங்க கேட்க 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 விசுவாச எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி அவருடைய கரமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு அலிலேயே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரை விசுவாசிக்கல, தேவன் மீது அன்பு இல்லை என்று நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பள்ளத்தாக்கின் அனுபவமோ சமவெளியின் அனுபவமோ கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிற சத்தம் ஒரு அலிலேயே சொல்லுங்களேன். அப்ப கரம் இறங்கும் போது தேவன் பேச ஆரம்பிப்பதை நீங்கள் உணர முடியும். அதுக்கு முன்னாடி பேசிக்கிதான் இருக்கிறாரு, ஆனா உணர முடியல.
அதை நம்ம சத்தத்தை கேட்க முடியல. காரணம், கர்த்தர் கரத்தை நான் நம்பல. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. உன் கண்ணீரை காணக்கூடாதபடி என் கண்கள் மறைக்கப்படவில்லை. உன் செபம், நீ கூப்பிடுகிற விண்ணப்பம், அதை கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். பள்ளத்தாக்கு போ, தனிமையில் இரு, அங்கே உன்னோடு நான் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எசேக்கியேல்ல முதல் சில வசனங்களை பாருங்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியில் போய் அவளோட பேசு. இந்த பிரமாணங்கள், வேத வார்த்தைகளை புசிக்கும்படி சொல்லுகிறார். நம்ம யாரெல்லாம் வேத வசனத்தை நேசித்து வாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2ஆம் வசனம், வாயை திறந்து கேள். ஆமென் சொல்லிட்டு கீழே வாங்க. கீழே அப்படியே 3ஆம் வசனம், நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்த, அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய கரம் இறங்கும் போது குறுகி போகாத கரம் இந்த மாதத்துல இடைப்படும் என்று நான் அல்ல, ஒரு ஊழியன், மனிதன் அல்ல, கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், குறுகி போகாத தேவ கரம் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல இறங்கும். வெளியரங்கமாய் காண்பீர்கள். அப்பொழுது பள்ளத்தாக்கை போல ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு, ஆமே, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு 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 மாதமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் கர்த்தர் உங்களோடு பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அல்லேலூயா. அவர் பேச ஆரம்பிக்கும் போது, அதை நீங்கள் கேட்கும் போது, உள்வாங்கும் போது, அது எப்படி இருக்குமா? தேனை போல் தித்திப்பாய் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மதுரமான மாதம். அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். சேர்ந்து ஒரு சரணத்தை பாடலாமா? தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காது ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காது ஒப்பற்ற செல்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. தேவ பிரசன்னத்தோடு ஆமென். அல்லேலூயா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பத்தி தானே ஐயா. அந்த கிருபை கேட்டுக்கொண்டே பாடுவோம். அந்த கிருபை கேட்டு இரவெல்லாம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, நாம் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பத்தி தானே ஐயா. கைகளை உயர்த்தி ஒரே ஒரு பிரச்சனை, இரவெல்லாம் பகலெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா. நம்மை பாடினது மட்டுமல்ல, உண்மை இந்த மாதத்தில் நீங்கள் தேவனோடு அதிகமாய் நம்ம நேர செலவு பண்ணும்போது நிச்சயமாகவே தேவ கரம் அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்யும். ஆமென்.
பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு எசேக்கியேல் எங்க போறாரு, எந்த ஜனங்க கிட்ட போறாரு பாருங்க. அந்த ஜனங்களுக்கு தேவன் அற்புதம் செய்யறது உண்மையானால் நிச்சயம் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். கீழே பாருங்க, தேனை போல் தித்திப்பாயிரு இதெல்லாம் வாங்கி கொண்டு அவர்களோடு அவர்களோடு பேசு. 4ஆம் வசனம், போய் பேசு. ஆமென். 5வது வசனம், அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, விளங்காத பேச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கடினமான பாஷை உள்ள ஜனத்தண்டைக்கு அல்ல, இஸ்ரவேல் சந்ததியார் இடத்திற்கு நீ அனுப்பப்படுகிறாய். அதாவது விளங்கி கொள்ள முடியாத புறஜாதிகள் கிட்ட அல்ல, கடினமான இருதயம் படித்த என்னை அறியாத ஜனங்க கிட்ட அல்ல, என்னை அறிந்த ஜனங்கள்கிட்டே உன்னை அனுப்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம். பிலேயாம் அதை கண்டபோது அவன் சபிப்பதற்கு நிறைய பொன் வெள்ளி கொடுத்து அவனை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் 3 முறை தேவ சமூகத்தில் விசாரித்த போதோ கர்த்தர் அவன் வாயில சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க சாபத்திற்கு அல்ல, ஆசீர்வாதத்திற்கான பிள்ளைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. தோல்விக்கு அல்ல, ஜெயத்திற்கான பிள்ளைகள். இந்த பக்கம் ஒரு ஆமென் வர மாட்டேன். சத்தம் ஒரு அலிலியா சொல்லுங்களேன். பாருங்க, கேட்ட சாட்சி அத்தனையுமே எப்படி நடந்ததுன்னு நம்ம தெரியாது. ஒரு அலிலியா சொல்லுங்க. இந்த வீட்டு கூட்டத்திலே பேச, யாரோடு பேச வேண்டுமோ பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரன் துக்கப்பட்டால், ஒரு ஊழியம் தேவையோடு இருந்தால் கர்த்தர் எங்க கிரியேஷன் செய்வார். யாரை கொண்டார்களோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் ஆமென். என் தேவ கரம் என் மேல இறங்கும். இந்த மாதம் கர்த்தருடைய குறுகி போகாத கரம் என்னை ஆசீர்வதிக்கும் கர்த்தர் பேசிட்டாரு, நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? எசேக்கியேல் ஆமென் தேவனுடைய வார்த்தை அவர் சொல்லுவதை உட்கொண்டது போல, அவன் உட்கொண்ட பின்பு அவனுடைய அனுபவம் சொல்றான், தேனை போல் அது ருசி உள்ளதா இருந்தது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேனை போல் தித்திப்பா இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொன்னா என்னதான் சொன்னாங்கன்னு கோச்சுக்கிறாங்க. ஒரு அடியிலே சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நீ கோச்சுட்டு போய் தான் தெரிஞ்ச அவசியம் இல்ல, உங்க முகம் மாறலே தெரிஞ்சிடும். ஒரு அடியிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். முகத்திலே கண்டுபிடிச்சிடலாம். வேற அடையாளமே தெரியும். இந்த மாதம் போன 31 அதை வெற்றுவோம். ஒரு அழிய சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். ஒரு நீங்க நல்லவங்களா இருப்பீங்க. போன் வரும் உடனேயும் 10 அடி ஒன்னதாண்டி ஆமே போடி வாடின்னு வரும். அக்கான்ற போன் கால் வரும். அக்கா உங்களை தான் அக்கா. ஒரு அழிலிய சொல்லுங்க. தேவ ஆசீர்வாதத்தை கெடுப்பதும் தேவ ஐக்கியத்தை கெடுப்பது பிசாசோட வேலை. கர்த்தர் திரும்ப பேசுகிறார். விளங்காத பேச்சோ கடின இருதயம் உள்ள ஜனத்துக்கு அனுப்பலப்பா, என் நாமத்தை தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கே உன்னை அனுப்புகிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப நல்லவைகளை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தேவன் பேசுகிறதை கேட்டு உள்வாங்கி கொண்ட போது தேனை பார்க்க தித்திப்பா இருந்தது. அது கடினமான வார்த்தைகளோ, கடிந்து கொள்ளுகிறதோ, அன்பான வார்த்தையோ, ஆசீர்வாதமான வார்த்தையோ, இல்ல பைபிள்ல இருந்து எடுத்து காண்பிக்கப்படுகிற உவமைகளோ எதுவா இருந்தாலும் எனக்கு அது தித்திப்பாய் தான் இருக்கும். ஆமென். என்னை தேவன் சீர்படுத்த சிறப்படுத்த அவருக்கு நான் அர்ப்பணித்து இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லாமா? 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம். தம்முடைய நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட நம்பிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாரா? ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்களேன். அப்ப அந்த வசனம், அந்த வார்த்தைகள் தேனிலும் தித்திப்பா இருந்தது. நான் எங்க அனுப்புறேன்? ஏன் ஜனத்துக்கு தான் அனுப்புறேன். அல்லேலூயா. அப்ப 2வது ஆசீர்வாதம், நான் நேரம் கருதி உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை பெருக பண்ணுவதுதான் தேவனுக்கு பிரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. மார்க் 8 பாருங்க. மார்க் 8ஆம் அதிகாரத்துல புதிய ஏற்பாட்டுல பாருங்க. மார்க் 8 ஆண்டவருடைய பாதத்திலே 3 நாட்கள் தேவ பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். முதல் வசனம், சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமில்லை, வாசிக்கவும் நேரம் இல்லை, ஒன்றுமில்லை. இயேசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. ஒரு உற்சாகம் ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆமா, எது கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? இன்னும் நன்மை நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலவீனத்தோடு வந்து இருக்கிறீங்களா? ஆண்டுடைய கரம் உங்க மேல இறங்கும். ஆமே. இந்த மாதம் ஆமே பற்றி பிடிக்கிற கரம், ஆமே குறுகி போகாத கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். நிச்சயமா ஏற்றுக்கொள்ளுகிறவர் சத்தமா ஒரு அழியிலேயே சொல்லுவோமா? நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. அந்த வந்த கூட்டத்துக்கு இது தெரியாது. இயேசுவை விசாரிக்கிறது அவருடைய சிந்தை தெரியாது. வந்தாங்க, 3 நாள் இருந்தாங்க. இயேசுப்பா சொல்லுகிற பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கேட்டாங்க. கேட்டு முடிந்த உடனே இயேசுப்பாவின் சிந்தனை எங்க போகிறது? இதுவரை நான் பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றினேன். என்ன? 3 நாட்கள் வரப்போகிற ராஜ்யத்தை குறித்தோ
மனம் திரும்புதலை குறித்தோ, நான் யார் என்பதை குறித்தோ, பிதாவின் சித்தம் என்பதை குறித்தோ 3 நாள்ல பேசிட்டேன். பரலோகத்தின் திட்டம். இப்ப இந்த பூமியிலே என் ஜனம், கேட்டு போகிற ஜனம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் ஆசீர்வாதமாய் போகாமல் இருந்தால் வழியிலே சோர்ந்து போவார்கள், செத்து போயிடுவாங்கன்னு அந்த ஜனங்களுக்காக தேவன் பரிதபித்தார். ஒரு ஆமென் சொல்லு. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்க மேல, ஆமே ஆமே ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய ஒவ்வொரு நகர்வையும், every move God is going to watch and bless you. ஆமென். உங்க ஒவ்வொரு நகர்வையும் கர்த்தர் கவனித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தண்டிக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்ல நான் உறுதியா சொல்லுகிறேன். ஏன்னா நீங்க தேவ ஆலயத்தை நம்பி வரீங்க. ஒரு ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எப்படிப்பட்ட நிலைமையில் நீ யாரா இருந்தாலும் சரி, இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியோ என் தேவன் என் பங்கு என்று சொல்லி புலம்பல் 3 வாசித்தது போல அவர் என்னை கொன்று போட சித்தமாய் இருந்தார். என் சரீரம் முழுவதும் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் எலும்புகளை உடைத்து போட்டார். என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே கொண்டு போய் விட்டார் என்று சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, என் தேவனே என் பங்கா இருக்கிறபடியா அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஒரு அழிலே சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பாரு, இந்த இடத்துல சீசலை அழைத்து இப்ப சொல்றாரு, ஜனங்களுக்கு நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளா சாப்பிட ஒண்ணுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சில தூரத்தில் வந்தவர்களாக இவர்களை பட்டினியா வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. பரிதபிக்கிறார்கள், சோர்ந்து போவார்கள், மாண்டு போவார்கள். ஏதாவது கொடுத்து அனுப்பணும். தூரத்திலிருந்து இவ்வளவு அக்கறையோடு, இவ்வளவு கரிசனையோடு எந்த மனுஷனும் சரி, எந்த குடும்பமோ நம்ம யோசிக்க மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு அழியிலே சொல்லுங்களேன். யோசித்தாலும் அது சில மாதங்கள், சில வருஷங்கள். ஆமே. ஒருவேளை யோசித்து செய்கிற நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அல்லது யோசிப்பதற்கு நேரம் இல்லாமல் அவர்கள் பிஸி ஆயிடுவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எது எப்படி நடந்தாலும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம எல்லாரையும் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? மறைவிடத்திலே அவர் யோசிக்கிறார், தன் இருதயத்தில் யோசிக்கிறார். சீசட் மட்டும் சொல்றாரு, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், க்ளோஸா இருக்கிற மட்டுமே அவர் சொல்றாரு. 3 பேர்கிட்ட சொல்றாரு. 3 பேர் தான் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அந்த 3 பேர்கிட்டையும் 12 பேர்கிட்டையும் சொல்றாரு, என் ஜனத்தை இப்படியா அனுப்பிட்டா சோர்ந்து போவாங்கப்பா, ஏதாவது கொடுத்து அனுப்பணும். 4வது வசனத்துல ஜனங்கள் சீசன் சொல்றாங்க, வனாந்தரத்துல எங்க இருந்து அப்பங்களை கொண்டு வர முடியும்? ஆமே. தடைகள் வரும், சந்தேகங்கள் வரும், நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். சாட்சி கேட்டது போல மரண பயம் இந்த பகுதியில வழி. கடந்த 15 வருஷங்களா கர்த்தருடைய தாசர்கள், கர்த்தருடைய ஜெபம், கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த விண்ணப்பம் அது இன்று வரை சுகத்தை கொடுத்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எப்படி வரீங்க, என்ன நோக்கத்தோடு இருக்கிறீங்க, எல்லாம் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். பாருங்க, சீஷர்கள் எல்லாம் எதிர்மறையா சொல்றாங்க, இத்தனை பேரை நான் எப்படி திருப்தியாய் அனுப்ப முடியும்? அப்ப ஏசப்பாட்ட கவனிங்களேன், சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு பாருங்க. இவர்களை எப்படி திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அப்ப சீசல் அறிஞ்சிருக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு செஞ்சு ஏசப்பாவை ஏமாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதோ கொஞ்சத்தை கொடுத்து அனுப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கல. ஏசப்பா எப்போதுமே திருப்தியாய் தான் தம் ஜனங்களை அனுப்புவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி திருப்தியாய் அனுப்பக்கூடும். அறகுறையா கொஞ்சம் வீடு போற வரை தாங்கட்டுமே என்று கொடுத்து அனுப்பலாம்னு யோசிக்கல. திருப்தியா எப்படி அனுப்ப முடியும்? அடுத்து பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளவு சந்தேகமா பேசுறியா? உன் கையில என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு, கொண்டு வாங்க. இதெல்லாம் தெரிந்த சம்பவம் தான். அவங்க போயிட்டு அவன் அங்க இருந்த ஒரு பையன்கிட்ட இருந்து 7 அப்பங்கள் உண்டுன்னு கொண்டு வந்து தராங்க. அதுல 6ஆம் வசனம், அப்பொழுது ஜனங்களை தரையில பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தரையில பந்தி இருக்க கட்டளையிட்டு இதற்கு கீழ்ப்படியாதவர்கள் இந்த ஆசீர்வாதத்திற்கு உடன்பட்டவள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நான் பந்தியில அமர மாட்டேன். ஆமே. நான் கோணலதான் உட்காருவேன், என் இஷ்டத்துல உட்காருவேன். என்னுடைய நேரம், நான் வச்ச சட்டம் ஒரு நாள் எடுபடாது. ஆமே. பாருங்க, பந்தியிலே அவர்களை தரையில பந்தி இருக்க கட்டளையிட்டார். அல்லேலூயா. பந்தி இருக்க சொல்லி இருக்கலாம், பட் இட்ஸ் a command from Jesus. கட்டளையிட்டார். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? அப்படியே எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் வாங்க. ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு அங்க கீழே எழுதிருக்கு. விளங்காத பேச்சும், ஆமே, கடினமான பாஷையுமான புறஜாதிகள்கிட்ட இல்ல, இஸ்ரவேல் சந்ததி கிட்டயே ஒன்னு அனுப்புறேன்றார். 5ஆம் வசனம். 6ஆம் வசனம், விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களுக்கு நீ அனுப்பப்படவில்லை. புறஜாதிகிட்ட அனுப்பல. நான் அவரிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? கொடுக்க மாட்டாங்க. 7ஆம் வசனம், இஸ்ரவேல் வீட்டாரோ எனில், கவனிங்க, உனக்கு செவி கொடுப்பார்கள்.
இருக்கா? செவி சொல்ல மாட்டீங்களா? செவி கொடுக்க மாட்டாங்க. புறஜாதிகளை பத்தி நான் சொல்லும் போது நீ கேட்கறல்ல, இப்ப கூட நம்ம கேட்டோம் சந்தோஷமா, அவங்க விளங்காத பேச்சு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை இப்படிதானா? நீ சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒரு அழிலையோ சொல்லுங்க. அடுத்து பாரு, அடுத்த வார்த்தை, எனக்கே சொல்லுங்க, எனக்கே எனக்கே ஆமா எனக்கே செவி கொடுக்க மாட்டோன்றாங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியோ முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் நான் உன்னை அனுப்புகிறேன். அல்லேலூயா. நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 11ஆம் வசனம், நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து. ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? சிறைப்பட்டு இருக்கிறாங்க. 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த சிறைவாசத்தில் இருக்கும் போதே அவர்கள் கர்த்தருடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பேச்சையே கேட்கலன்னா உன் பேச்சை கேட்பாங்களா? இப்ப எனக்கு பதில் கிடைச்சிச்சு ஊழியக்காரனா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்தெந்த ஆத்துமா, எந்தெந்த நபர் கீழ்ப்படியில ஊழியக்காரனுக்கோ ஆண்டவர் என்னோட பேசுறாரு. எனக்கே அவங்க கீழ்ப்படியாதவங்க, வெளி வேஷத்துல கீழ்ப்படிவது போல் இருப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்ல பக்தியா இருப்பாங்க, வசனம் நிறைய தெரியும், எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் எனக்கே கீழ்ப்படியவில்லை. உனக்கு எப்படி கீழ்ப்படிவாங்க? ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? 7 பாருங்களேன், இஸ்ரவேல் வீட்டாரவனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே, அப்ப உனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நீ அவங்க கிட்ட தான் போகணும், போய் நீ பேசணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 12ஆம் வசனம், அப்பொழுது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. ஊழியக்காரர் வந்து சொல்லுவான், சொல்லி முடிச்சுட்டு கர்த்தர் அவனை வேறு பிரித்து விடுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ எத்தனை குற்றங்கள் சுமத்தினாலும், எத்தனை பேசினாலும், ஊழியக்காரனுடைய வேலை அவர் சொல்லி முடிச்சுட்டா அவர் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு மேல போய் பாருங்க. அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விலகி அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இறைச்சலை நான் கேட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கி அவருடைய மகிமை. 3வது ஆசீர்வாதம், இந்த மாதத்துல உங்களை மகிமை பொருந்திய காரியங்களை கர்த்தர் காண செய்வார். எவ்வளவு பேர் விசுவாசிகள்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முதல்ல நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய நாம மகிமைப்படும், அவர் உங்களோட பேசுவார். ஆமென். உங்களை தனிமையிலே உங்களோடு சந்திக்க விரும்புகிற தேவன் உங்களோடு பேசுவார். அதாவது சின்ன சின்ன வசனங்கள், பெரிய வசனங்கள், காண்கிற வார்த்தைகள், இதெல்லாம் நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது இதுவரை கேட்காத சத்தம், இதுவரை உங்களுக்குள் தோன்றாத ஒரு சந்தோஷத்தை இந்த மாதத்திலே தருவார். 2வது, அவைகளை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தேனை போல் தித்திப்பாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை சரீரம் மாம்சம் சொல்லும் அது கசப்பு போல் இருக்கிறது. ஆமென். வேண்டியவர்கள் சொல்லுவாங்க கசப்பு போல் இருக்கிறது. பிரிவினைகளை தூண்டுகள் சொல்றாங்க அது கசப்பு போல் இருக்கிறது. எதையும் நம்பாதீங்க, தேனை போல. காரணம் அது தேவனுடைய வார்த்தை. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட தேனிலும் மதுரமானது. ஆமே, தேனிலும் மதுரமானது. தேனிட்ட பணியாரமோ அப்படி அந்த அந்த மன்னா இருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டு மன்னாதான் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மன்னாவை நாளை உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். 3வது சொல்றாரு, ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? எனக்கே கீழ்ப்படிய மாட்டாங்க, உனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனால் நீ போய் சொல்லு, அங்கே மகிமை விளங்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இது பழைய ஏற்பாட்டு அனுபவம். புதிய ஏற்பாட்டில ஆவியானவருடைய ஆமை பிரசனம் இறங்கும் போது அந்த இடங்களிலே தேவ மகிமை விளங்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கீழே அப்படியே சொல்லிட்டு ஜனங்களை அப்படியே அவன் கண்டிச்சுட்டு, அவன் ரொம்ப கண்டிஷனா ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்து 20ஆம் வசனம் 19, 20, துன்மார்க்கனை எச்சரித்தோம், 20, நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதோ இப்படிலாம் இருக்கும்போது நான் அவர்களை பழி வாங்குவேன், அவளை அழிப்பேன் எல்லாம் சொல்லிட்டு அடுத்து 21ல அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்து என் பக்கம் திரும்பும் போது அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அந்த இடத்துல என் கரம் இறங்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அம்மே, நீ இப்ப எழுந்து நீ பள்ளத்தாக்குக்கு போ, அங்கே நான் உன்னுடனே பேசுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாமே பேசுகிற ஆண்டவர் இந்த மாதத்திலே குறுகி போகாத கரத்தை கொண்டு உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மார்க் 8 அப்படியே நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் பந்தியில அமருகிறார்கள். அம்மே, பந்தியில அமராதவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. பந்தியில தரையில அமராதவர்களுக்கு, அல்லேலூயா, நான் மேலதான் அமருவேன், நான் மேலானவர் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் தரையில தன்னை தாழ்த்தி ஏசப்பா சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, ஆமென், ஏசப்பா சொன்னதை சீசர்கள் கடைபிடிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற பிரசங்கம்
பண்ணுகிற ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நான் நடத்துகிற தேவ கிருபையினாலே, அப்ப ஊழியருக்கு எனக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அந்த பந்தி இராதவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் தரையிலே அமர்ந்து பந்தியிலே காத்திருந்த பிள்ளைகளுக்கு இப்ப ஏசப்பா என்ன செய்யறாரு, அந்த 7 அப்பங்களை தன் கையிலே வாங்கி, அல்லேலூயா, குறுகி போகாத கரத்துல வாங்கி அதை பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி, 6ஆம் வசனம், தான் பந்தி இருக்க கட்டளையிட்ட அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசல் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறுமீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஒரு ஆமேன் சொல்லு. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். இந்த பந்தியிலே ஆமென் ஒருவரும் விடுபடக்கூடாது என்பது தேவ சித்தமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைவாய் கொடுத்து திருப்தியாய் அனுப்புகிற தேவ பிரசன்னத்தையோ, தேவனுடைய வார்த்தையோ, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு ஒருவரும் போகாதிருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. இல்லைன்னா ஆரம்பத்திலே ஃபில்டர் பண்ணிருப்பார். உங்களை யாரெல்லாம் அமர இஷ்டம் இல்லைன்றீங்க, யாரெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், யாரெல்லாம் வீட்டுக்கு அர்ஜென்டா போயிடுங்க என்று சொல்லி இருப்பார். ஆனால் ஆண்டவர் கடைசி வரை பொறுமையை காக்கிறார். ஆண்டவர் கடைசி வரை ஆசீர்வதிப்பதை சித்தமாய் கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுது, எல்லாம் சாப்பிட்டவள் ஏறக்குறைய 4000 பேரா, ஏறக்குறைய, தீர்மானமா சொல்ல ஏறக்குறைய. அப்ப சிலர் அந்த ஆசீர்வாதத்தை இழந்திருக்க கூடும். இல்லாட்டி புள்ளி விவரத்தோடு இத்தனை பேர் என்று சொல்லி இருக்கிறார். ஏறக்குறைய 4000 பேர் என்று சொல்ல, மீதியான துணிக்கு 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் திரும்ப ஏறக்குறைய 4000 பேர் இருந்தார்கள். அவர்கள் பின்பு அவர்களை அவர் அனுப்பிவிட்டார். ஏறக்குறைய 4000 பேர்ல நீங்களும் நான் ஒருத்தராய் இருக்க தேவன் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மீது இறங்கின போது கர்த்தர் அவனை பள்ளத்தாக்குக்கு போக சொன்னார். இந்த மாதம் நீங்கள் நானுக்கு அதிகமா தேவனோடு சேர்ந்து இருக்கும் போது கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். ஆமென். பேச ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு, நீ போய் என் ஜனங்க கிட்ட சொல்லு இந்த வார்த்தைகளை. ஒரு ஆமென். அந்த வார்த்தைகளை அவன் கேட்டு உள்வாங்கின போது அது தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தைகளை போய் யார்கிட்ட சொல்றாங்க, எனக்கே கீழ்ப்படியில உனக்கு எப்படி கீழ்ப்படிவார்கள்? ஆகவே நீ வருத்தப்படாத. ஊழியத்திலேயோ அல்ல விசுவாச வாழ்க்கையிலேயோ உனக்கு விரோதமா எழும்புகிற குடும்பங்கள், எழும்புகிற தனிநபர்கள், அவர்கள் பேசுறது எதோ கவலைப்படாத. எனக்கு நீ உட்கொண்டது தேனை போல் தித்திப்பான வார்த்தை. ஆமென். அதை போய் சொல்லு. கேட்டா கேட்கட்டும், கேட்காட்டி போகட்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல தேவ மகிமை இறங்கினது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உங்களை தேவ மகிமையான ஆசீர்வாதங்களா இந்த வாரங்களில், இந்த மாதங்கள்ல கர்த்தர் நடத்துவார். ஒரு அழிலையை சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அப்படியே கீழே சொல்றாரு, என் பக்கமா என் ஜன திரும்பும் போது அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். இங்கே மார்க் 8ஆம் அதிகாரத்துல ஆமென், குறுகி போகாத காரோ, ஆசீர்வதிக்கிற காரோ தான் ஆசீர்வதிக்கல, ஜனங்கிட்ட என்ன இருக்கோ அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து தருகிறார். அப்ப இந்த மாதம் எவ்வளவாய் நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறீங்களோ, எவ்வளவாய் ஜெபத்தை எடுக்கிறீங்களோ, எவ்வளவாய் வேதத்தை நேசித்து வாசிக்கிறீங்களோ, அவ்வளவாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசுப்பா மீது வைக்கிற அன்பு பெருக 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 உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதிலும் இந்த மாத வாக்குத்தத்தம் அனுப்புகிறார். என் கரம் குறுகி போகல, என் செவி மந்தமாகல. நிச்சயமாய் நீ வேண்டுகிற எல்லாவற்றிற்கும் இந்த மாதம் நான் பதில் தருவேன். அது மகிமையாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது மார்க் 8ல திருப்தியாய் இருக்கும். உன்னை திருப்தியாய் அனுப்புவேன். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் சத்துருக்களின் கரம் எழும்போ, அந்த கரங்கள் எல்லாம் நான் நிர்மூலமாக்குவேன். அல்லேலூயா. சத்துருக்களின் கொம்புகளை உடைச்சு போடுவேன். தரித்திரிய கொம்புகளை நான் நீக்கி போடுவேன். உன்னை செழிப்பாய் நடத்துவேன். அல்லேலூயா. எப்போ என் வார்த்தையை உட்கொள்ளும் போது, என்னை நீ நேசிக்கும் போது, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கசப்பா எடுத்துக்கொள்ளாம தனிமையில கொஞ்ச நேரமாகிடும் என்னை ஆராதிக்கும் போது நான் உன்னோடு பேச ஆயத்தமா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பேசினாரு, என்ன சொன்னார் சீசல்கிட்ட? புதிய ஏற்பாட்டுல சோர்ந்து போயிடுவாங்க, பரிதபிக்கிறேன், அவங்களை எப்படி அனுப்பக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? நான் சொன்னா போயிடுவாங்க தான், ஆனா வெறுமையாய் போகக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வழியெல்லாம் பேசிட்டே போக கூடாது. ஐயோ ஒண்ணுமே இல்லையே, இருந்திருந்தா நல்லா இருக்குமே, எஸ் கொடுத்து அனுப்பிச்சுக்கலாமேன்னு பேசிக்கொண்டு போக கூடாது. அவர்கள் கேட்பதற்கு முன்னமே, ஒரு ஆமென் சொல்லுங்க, நினைப்பதற்கு முன்னமே, வீடுகளுக்கு போய் சேருவதற்கு முன்னமே நான் அவளை திருப்தியாய் அனுப்புவேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படியே எழும்பி நிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல திருப்தியாய் உங்களை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. கைகளை